உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தொடர்பாக பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதற்கு முன்னதாக உங்க இளமை காலம், குடும்பத்தை பத்திலாம் சொல்லுங்க சார். பழைய திருச்சி மாவட்டம், தற்போது அரியலூர் மாவட்டம். அரியலூர் அருகே செந்துறை ஒன்றியம் அங்கனூர் என்கிற ஒரு குக்கிராமம்தான் நான் பிறந்த ஊர். 1962 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நான் பிறந்தேன். எனக்கு 63 வயது நிறைவடைந்திருக்கிறது. எனது தந்தை அப்போது 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர். தாய் கல்வி வாசனை அறியாதவர். நிலபுலம் இல்லாத ஒரு குடும்பம். பிறருடைய நிலங்களில் கூலி வேலை செய்து வறுமையை எதிர்த்து போராடிய ஒரு குடும்பத்திலே இரண்டாவதாக தந்தைக்கு தாய்க்கு நான் பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு முன்னர் எனது தமக்கை பானுமதி, எனக்கு பின்னர் 2-3 தம்பிகள். அந்த எளிய குடும்பத்தில் நான் மட்டுமே கல்வி கற்க முடிந்தது. வேறு யாரும் படிக்க இயலவில்லை. அதற்கு குடும்ப வருமானம் ஒத்துழைக்கவில்லை. 8ஆம் வகுப்பு வரையில் படித்த அவர் அப்போது முயற்சித்திருந்தால் ஒரு ஆசிரியராக ஆகியிருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பும் அவருக்கு அமையவில்லை. 8 கிலோமீட்டருக்கு அப்பால் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த திட்டக்குடியிலே உயர்நிலை பள்ளியில் சேர்த்தார். அங்கே நான் 11ஆம் வகுப்பு வரையில் படித்து விடுதியிலே தங்கி படித்து தேர்ச்சி பெற்றேன். அது எனக்கு முற்றிலும் புதிய நகரம், புதிய அனுபவம், புதிய வாழ்க்கை முறை. அதற்கு பிறகு மேற்கொண்டு படிக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாத நிலை இருந்தாலும் தந்தை விடாப்பிடியாக என்னை கல்லூரியில் சேர்க்க முயற்சித்தார். பிறகு விருத்தாசலம் அருள்மிகு குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் பியூசி படித்தேன். அதன் பிறகு சென்னைக்கு வந்து மாநில கல்லூரியிலே பிஎஸ்சி பட்ட வகுப்பில் சேர்ந்தேன். ஆக எனது பள்ளி பருவம் என்பது மிகுந்த போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். விடுமுறை நாட்களில் ஆடு மேய்க்கச் செல்வேன், எங்கள் வீட்டு ஆடு. மற்ற நாட்களில் கோடை விடுமுறை போன்ற நாட்களில் அப்பா அம்மாவோடு சேர்ந்து விவசாய வேலைக்கும் செல்லுவேன்.